ஒரு கஸ்டமர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த கஸ்டமர் வீட்டில் ஃப்ரிட்ஜு செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. வீட்டோட உயரம் கம்மியாக இருந்ததுனால ஃப்ரிட்ஜை சமபதியாக சாய்ச்சி உள்ளே கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கே போய் உடனே ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகிருக்குனாக்கா ஆயில் சோக் ஆகிடுச்சு. அதை செக் பண்ணுறதுக்கு தான் இப்போ நாம் இங்கே வந்திருக்கிறோம். பொதுவாக ஃப்ரிட்ஜை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட்டு பண்ணும்போதோ இல்லை இடத்த விட்டு இடம் நவுத்தி வைக்கும்போதோ குறைஞ்சது ஒரு ½ டைம் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் அந்த ஃப்ரிட்ஜை நம்ம ஆன் பண்ணணும். அப்படி ஆன் பண்ணும்போது நமக்கு ஆயில் சோக்கு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க உடனே சாய்ச்சி கொண்டு வந்தது இல்லாமல் உடனே ஆன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு ஆயில் சோக் ஆகிருக்கு. இப்போ அவங்களோட ரிலே OLPயில் அந்த கம்ப்ரஸரை நான் ரன் பண்ணலை. என்னுடைய கார்டு ஒயர், அதாவது வித்தவுட் ரிலே, இதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக போட்டிருக்கிறேன். அதில் போய் பாருங்கள். இப்போ ரிலே OLP இல்லாமல் நாம் பெல் சுவிட்சு மூலயமா நாம் ஒரு சேஃப்டியாக எப்படி இந்த கம்ப்ரஸரை ஆன் பண்ணுறங்கிறத நம்ம அதில் போட்ட வீடியோ அது தனியாக போட்டிருந்தேன். இப்போ கஸ்டமர் வீட்டில் இதை போட்டிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். என்ன நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.